ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டே வந்து 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிக்கவே முடியல. அலாரம் வச்சது 4 மணி, அலாரம் அடிச்சதா என்னன்னு தெரில. நான் 4:30 மணிக்கு முழிப்பாச்சு எனக்கு. சுடு தண்ணி போட்டு குளிச்சுட்டு வந்தேன். ஆனால் உடம்பு குளிச்சோன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்குது. சுடு தண்ணி போட்டதுனால தலைக்கே குளிச்சுடுவேன். தலைக்கு குளிச்சுட்டு வந்து பூஜை ரூம்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். நேற்று வாராகி அம்மனுக்கு பூஜை பண்ண நைட்டு 10 மணிக்கு வாராகி அம்மனுக்கு மாதுளம்பழம் டீன்னு வச்சு கும்பிட்டேன். அது வீடியோவே சரியாக எடுக்கல, அதனால் அப்லோட் பண்ண முடியல. நேற்று பஞ்சமிக்கு அடுத்த நாள் தான் எப்போவுமே சஷ்டி வரும், தேய்பிறை சஷ்டி. தேய்பிறை சஷ்டியில் முருகரை கும்பிட்டா நம்ம பிரச்சனையெல்லாம் தேடி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் உரையில் வந்து எனக்கு விளக்கு போட சொன்னாங்க. துவரம்பருப்பு மேலே 6 தீபம் போட சொன்னாங்க. பட் செவ்வாய் உரையில் என்னால் போட முடியல. நான் மதியம் வந்து வெத்தலை தீபம் போட்டேன், அதனால் போட முடியல. கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி என்னன்னு தெரில. காலையில் பூ வைக்கும்போது முருகர் படத்தில் வந்து பூ கிட்டத்தட்ட 10 டைமாவது கீழே விழுந்திருக்கும். வேலிருந்து அதே மாதிரி தான் ஒரு 4 டைம் கீழே விழுந்திருக்கும். முருகர் என்ன சொல்ல வரான்னு தெரில. ஆனால் சாமிக்கு பூ வைக்கும்போது கீழே விழுகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஐதீகப்படி. நான் வந்து எல்லாமே வந்து நெய் தீபம் தான் ஏற்றினேன். நெய் வந்து வீட்டில் வந்து மாட்டுப்பால் வாங்குறதுனால இந்த வெண்ணெய் எடுத்து நாங்களே நெய் சேர்த்திப்போம். அதனால் வந்து வீட்டில் இருக்கிற நெய் வச்சு 6 தீபம் ஏற்றிட்டேன். அந்த 6 தீபத்தில் வந்து ₹1 காசு போட்டேன். இதை வந்து செவ்வாய் உரையில் வந்து செய்ய சொன்னாங்க. கார்த்திகை மாதம் ஃபுல்லாக செஞ்சுட்டு அந்த நெய்யை காசை வந்து சுத்தம் கழுவிட்டு முருகர் கோயில் உண்டியில் போய் போட சொன்னாங்க. அதனால் சரி இன்றைக்கி பண்ணலாம், சஷ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நேரமே எழுந்திரிச்சு இந்த வழிபாடை வந்து செஞ்சுட்டேன். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. என்ன தான் பனி குளிர் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம லேட்டாக எழுந்திரிச்சா அந்த திருப்பி கிடையாது. நம்மளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மணிக்காக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தீபம் போட்டு அந்த சமையல் ரூமுக்குவாங்க. அதில் கிடைக்கிற ஒரு மன திருப்தி வேறு எதுலேயுமே இருக்காது. அவ்வளோ ஒரு மனசுக்கே ரொம்ப இனிமையாக இருந்தது. ஏதாவது சாமி பாட்டு போட்டு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஹெல்த்து பிரச்சனை இருக்கவங்க வேண்டாம், கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் பழம் இருந்தது நெய்வேத்தியத்துக்கு, பழம் தான் வச்சு சாமி கும்பிட்டேன். அப்புறம் பழம் கும்பிட்டு வேல்மாறல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரெகுலராக வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் வேல்மாறல் படிச்சுட்டு தான் நான் பூஜையை வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி 1/4 மணி நேரம் ஆகும் வேல்மாறல் படிக்க. அந்த திருத்தணியில் உதித்தலும் பாடம் ஸ்டார்ட் பண்ணும்போது 20 தடவையும், முடித்ததுக்கப்புறம் 20 தடவையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.